கம்பர் பாடும் பொழுது, ராமநாமம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும், திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும், சென்மமும் மரணமும் இன்றி தீரும், இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால்னு பாடினார். அது ரொம்ப அழகாக கவியரசர் திரைப்படத்தில் இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பார். இன்னைக்கு ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பலருக்கு பல சிந்தனை வரும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இப்படி இருக்கணும் ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். கம்பர் ஒரு நாடு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கற்பனை, அது எப்படி இருந்தது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கம்பர் கோசல நாட்டினுடைய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத கொடுக்குறார். அந்த நாடு எப்படி இருந்ததா, கூற்றுவனுக்கே அங்கே வேலை இல்லையாம். கூற்றுவன்னா யார்? யம அங்கே வர்றதே கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்? அகால மரணம் இல்லைன்னு பொருள். எல்லாரும் நல்ல வயது முதிர்ந்து தான் வாழ்க்கை பயணத்தை முடித்து கொண்டார்கள். இன்னைக்கு 20, 30, 15, 6 மாதம். என்ன காரணம்? குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது, அதுதான் காரணம். கூற்றமில்லை ஒரு குற்றம் இல்லையா, சீற்றம் இல்லைங்கிறார். யார்கிட்டையும் கோபம் இல்லை, காரணம் அவர்களுடைய சிந்தை செம்மையாக இருந்தது. சீற்றமில்லை தம் சிந்தையில் செம்மையால், ஆற்ற நல்லறம் அல்லது இல்லாமையால் ஏற்றமன்றி இழித்தகவு இல்லை. அந்த மக்கள் எல்லோரும் ஏற்றம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் அடையக்கூடிய கதி என்பது நல்கதி தான் பாடுறாரு. ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க. அங்கே வன்மை இல்லை, ஒரு வறுமையின்மையா. இன்னைக்கு ஒரு இளைஞனை கூப்பிட்டு இந்த நாட்டில் என்னென்ன இல்லை அப்படின்னு கேட்டால் முதல்ல என்ன இருக்குன்னு கேட்பான். என்ன இருக்குது? வேலை இல்லை, பாதுகாப்பு இல்லை, மக்கள்கிட்ட மனிதாபிமானம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. இப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 இருக்கின்றது. ஆனால் கம்பர் அங்கே என்ன இல்லைன்னு பாடுறாரு பாருங்க. கொடை இல்லையா. எல்லாரும் கேட்கலாம், அப்போ தர்மம் இல்லைன்னா அது என்னங்க நாடு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரு. வன்மை. ஏன் அந்த கொடை இல்லைன்னா, யாரும் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னா, வறுமை இருந்தால் தானே கொடுக்கணும். கொள்வாரும் இல்லை, கொடுப்பாரும் இல்லை. யாருக்கும் எந்த தேவையும் இல்லை. யார்கிட்டையும் கையேந்தி எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்கறதுக்கு அங்கே யாருக்கும் அந்த நிலை வரலை அப்படிங்கிறாரு. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை, நான் எவ்வளோ பலசாலி தெரியுமா அப்படின்னு அங்கே யாரும் பேசுறது கிடையாது. காரணம் அவர்களுடைய சிந்தை நல்லபடியாக இருந்தது. உண்மை இல்லை. உண்மையை பற்றி ஆமாம் இவர் பெரிய ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறோம் பாருங்க, அப்படியெல்லாம் யாரும் சொல்கிறதில்லை. ஹரிச்சந்திரனுக்கே அங்கே வேலை இல்லை. காரணம் உண்மை இல்லை, பொய்யுரை இல்லாமையால். யாரும் பொய் பேசுறது கிடையாது. யாராவது நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா அடுப்பங்கரையில் இருந்துக்கிட்டு இப்போ தான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னு யாரும் பொய் பேசுகிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கம்பர் சொல்கிறார், இப்படி மக்கள் நல்லவர்களாக இருக்க காரணம் என்ன, அறிவுடையவர்களாக இருக்க காரணம் என்ன? அவர் சொல்றாரு, பல் கேள்வி ஓங்கலார்னார். எல்லாரும் நல்லதை கேட்டாங்க, பெரியவர்கள் சொல்றதை கேட்டாங்க. அதனாலதான் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மை இல்லை பல்கேள்வி ஓங்கலால்னு முடிச்சாரு. அதனால தான் எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே, எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை. இந்த உலகத்தில் அயோத்தி மாநகரத்தில் ஏற்றத்தாழ்வு என்பதே இல்லை அப்படின்னு பாடினார். அதை அப்படியே கவியரசர் கொண்டு வந்தார் பாருங்க. பாலென அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் கூழென துடிப்போர்க்கு சோறிடுவோம்.
நமக்கு எதிரியாக எவன் இருக்கானோ அவன் இல்லாமல் இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் சொன்னார், இல்லாமை இல்லாத நிலை என்றைக்கு வருகிறதோ, வள்ளுவன் பாடியது போல பசி பிணி பகை ஒரு நாட்டில் இல்லாத நிலை இருந்தால் மட்டும்தான் அது நல்ல நாடுன்னார். அதை விட கவியரசர் ரொம்ப அழகாக ஒரு பாடல் கொடுத்தாரு பாருங்க. இந்த கோசல நாட்டினுடைய தேனின் மிகுதியை பாடுவார் கம்பர். அந்த தேன் மிகுதி எப்படி இருக்கா, ஆலவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாலை தேனும் சோலைவாய் கனியின் தேனும் தொடையிழி இறாலின் தேனும் மாலைவாய் உகுத்த தேனும் வரம்பு இகந்து ஓடி வங்க வேலைவாய் மடுப்ப மீனெல்லாம் உண்டு கழிக்கும் மாதம். இந்த தேனு அந்த கோசல நாட்டில் வழிந்தோடுகிறதா. இந்த மலர் மாலைகளிலிருந்து வரக்கூடிய தேன், தேன்கூட்டில் இருந்து வரக்கூடிய தேன், பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழச்சாறு, அதுவும் தேனை போன்ற இனிப்பு தானே. கரும்பாலைகளில் இருந்து வரக்கூடிய தேன், இப்படி எல்லா தேனும் மக்கள் உண்டது போக மிகுந்து ஓடி கடல்ல போய் கலக்குதான். அப்போ ஒரு நாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க. கடல்ல போய் கிடக்குது. அந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் மகிழ்ச்சியால் அதை உண்டு துள்ளி குதித்ததாக கம்பர் பாடுவார். இதை அப்படியே கொண்டு வந்தார் கவியரசர். அது ஒரு பாடல். என்னன்னா, முதலிரவுக்கு அதை பயன்படுத்தினார். காரணம் என்னன்னா, தேன் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஆனால் ரொம்ப முக்கியம், தேனோடு எந்த பொருளை சேர்த்தாலும் அது கெடாது. அப்போ என்ன பொருள்னா, ஒரு கணவனோ மனைவியோ இல்லறத்தில் நுழையிறோன்னா நம்மளை நம்பி வந்துட்டா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு கணவன் நினைக்கணும், மனைவியும் நினைக்கணும். அப்படி நினைக்கிறதுக்காக தான் கவியரசர் கொடுத்தார். பார்த்தேன், சிரித்தேன். இந்த வார்த்தைகளை பாருங்க. பக்கம் வர துடித்தேன்கிறார். அவர் அழைத்தேன் பாரு. அந்த பெண் சொல்லுவா, பக்கம் வர துடித்தேன். அவ போனாலா போகலாங்கிறது நம்மளுடைய கற்பனைக்கு விட்டார். நம்மளா கற்பனை பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சொல்வது கவிஞனுடைய வேலை இல்லை. கவிஞனுக்குரிய முதல் தகுதி எல்லாத்தையும் எழுதலாம். எண்ணுவதையெல்லாம் கவிஞன் எழுதுபவன். ஆனால் எண்ணுவதையெல்லாம் கவியரசர் எழுதினாலும் கண்ணியத்தோடு எழுதினார். அதுதான் கவியரசருக்குரிய சிறப்பு. எவ்வளோ அழகாக கொடுத்தாரு பாருங்க. பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். பார்த்தேன், சிரித்தேன்,
எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. இன்னைக்கெல்லாம் பயனில்லாத வார்த்தைகள் இன்றைக்கு எவ்வளவு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த திரையுலகம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், பயனில் சொல் பாராட்டுவானை பதர்னு மக்கள் ஒதுக்கி எறிய வேண்டும் பார், தூக்கி எறியணும் பார். இன்னைக்கு பதர்கள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இவ்வளவு அழகான தலைப்பு. இந்த வர்ணனை கம்பரை மாதிரி யாராலையுமே செய்ய முடியாது, அப்படி வர்ணிப்பார். என்ன ஒரு பெண் அழகாக இருந்தாலும், இப்போ நான் அழகாக இருக்கேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, உண்மை தானே. ஆனால் கொஞ்சம் அணிகலன்களை அதிகப்படுத்தும் பொழுது இன்னும் அழகு கூடுதா இல்லையா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வீட்டிலலாம் அடிக்கடி வர்ணிக்கணும். அப்படி வர்ணித்தா இங்கே வர்றதுக்கு வேலை இல்லை, அங்கேயே இருக்கலாம். வர்ணிக்காத காரணத்தினால தான் இங்கே வந்து நம்மள்கிட்ட போராட வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்பப்போ வர்ணிக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தால் வர்ணிக்க மாட்டோமா அப்படின்னு ஆடவர்கள் நினைக்கிறது தெரியுது. ஆனாலும் கம்பனம் போல் நினச்சிக்கிட்டு இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி வர்ணிக்கணும். இப்போ போன வாரம் எங்கள் வீட்டுக்காரு பாருங்க, திடீர்னு இத்தனை 18 வருஷமாச்சு திருமணமாகி, அன்றைக்கி திடீர்னுங்க உன்னை வெளியில் வராதுன்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்னாங்க. இது என்னடா திடீர்னு புதுசாக இருக்குது, இதுவரைக்கும் கேட்காத ஒரு வசனமாக இருக்கு, கேட்குறியா அப்படின்னாங்க. ஏங்க பாரு, அவன் இங்கேயே சுற்றி சுற்றி வர்றான். எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாயிடுச்சு. ஏன் இங்கே இந்த ஏரியாவில் சுற்றி வர்றதுக்கு என்ன காரணம்? அவங்க சொன்ன வெளியில் போகாத, சொன்னா கேளு அப்படின்னாங்க. என்னங்க காரணம் அப்படின்னா, நீயே கேளு அப்படிங்கிறாங்க. ஓடாத கிரைண்டர், ஓடாத கிரைண்டர், ஓடாத வாஷிங் மிஷின், உடஞ்ச கட்டில், பிஞ்ச சோஃபா. யார் விளம்பரம் பண்ணிக்கிட்டு ஒரு வண்டி வருது, அதுக்கு தான் சொல்கிறது, கேட்குறியா நீ? உன்னை பார்த்ததுலேருந்து அவன் இந்த ஏரியா விட்டு போகிறதே இல்லைங்கிறார். இப்படியெல்லாம் வர்ணிச்சா வாழ்க்கையில் வாழ முடியுமா? வாழ்ந்து தானே ஆகணும். நான் கம்பர் வர்ணிப்பார் பாருங்க. மிதிலையில் சீதை கன்னிமாடத்தில் நிற்கிறாளாம். அவ்வளவு அழகான ஒரு காட்சி, பேரழகி சீதை. ராமனும் சீதையும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ரொம்ப அழகான காட்சி. இருவருடைய கண்களும் சந்திக்கக்கூடிய அந்த காட்சியை ரொம்ப அற்புதமாக பாடுவார் கம்பர். சீதை எப்படி நின்னாளாம், எதற்காக அந்த கன்னிமாடத்தில் நின்னாளாம்? ராமன் வரக்கூடிய வரவை நோக்கி நின்னாளா? இல்லை, அரசியா இருந்தாலும் எதுக்கு அங்கே வந்து நிற்கிறா அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? கம்பர் சொல்கிறார் பாருங்க, எதுக்கு நின்னாலாம்? அந்த அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுத்துறையில் பேடைகளோடு அன்னம் ஆடக்கூடிய அந்த அழகிய காட்சியை காண்பதற்காக அவள் அங்கே நிற்கிறா. காரணம் இல்லாமல் நிற்கல. பெண்கள் காரணம் இல்லாமல் அங்கே இங்கேயும் நிற்கக்கூடாதுங்கிறார். யார் சொல்கிறா? கம்பர் சொல்கிறார். உடனே நம்ம மேலே வழக்கு போட்டுறக்கூடாது. இன்றைக்கி தான் நிறைய புரட்சி பெண்கள் உருவாகிட்டாங்க. கம்பரை போல புரட்சி பேசியவர் யாரும் கிடையாது. என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கி நாம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற புரட்சி அன்னைக்கே பேசினார். கற்பு 2 பேருக்கும் சமம் சொன்னார். இன்றைக்கி நாம் அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ பேசுகிறாங்க. இன்றைக்கி எல்லா பெண்களை எந்த அளவிற்கு இன்றைக்கு கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சித்து ஒரே ஒரு பாட்டு, சிங்கப்பெண்ணே அப்படின்னு போட்டால் போதும். இன்றைக்கி நாம் இதுதான் புரட்சின்னு நினைக்கிறோம், இதுதான் புதுமை பெண்குரிய அழகுன்னு நினைக்கிறோம். அது இல்லை. ஒரு வர்ணிச்சார் பாருங்க, சீதை எவ்வளவு அழகாக நின்னாலாம். பொன்னின் சோதி, போதினின் நாற்றம், பொலிவே போல் தென்னுன் தேனின் தீம் சுவை செஞ்சொர் கவி இன்பமாய் நின்றாள் சீதைன்னு வர்ணிச்சதை அப்படியே கவியரசர் திரைசையில் கொடுத்தாரு பாருங்க. சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகளோடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ, கரும்போ கனியோ கவிதை சுவையோ, விருந்தோ
எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த படம் வசந்த மாளிகைன்னு ஒரு படம். இதே அந்த கவிதையினுடைய வரிகளை வச்சு ரொம்ப அழகாக கொடுத்தாரு பாருங்க. பூ போலே வரும் பொன்னூஞ்சல், பூ போலே வரும் பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீ ஆட, பூவாடை வரும் மேனியிலேவும் புன்னகை இதழ்கள் விளையாட, கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீதே கோலமிட, கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அந்த காணிக்கை தான் கண்ணே. அதுல அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன்னு யார் பாடுற மாதிரி இருக்கும்? இந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் பாடுற மாதிரி இருக்கும். இதை எங்கிருந்து கவியரசர் எடுக்கிறாருன்னா, உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன். அவர் சொல்வார், நாயகன் சொல்வார், உன்னையல்லால் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உடனே அந்தம்மா சொல்லுவாங்க, உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இதை எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, சீதை அசோகவனத்தில் அனுமர்ட்ட நினைவுபடுத்த சொல்லி சொல்லுவா. அசோகவனத்தில் சீதை இருப்பா, ராமருக்கு ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு அனுமர் கேட்பாரு. அப்போ சொல்லுவா, வந்தியனை கரம் என்னை கை பிடித்த போது ராமன் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்கு, வந்தியனை கரம் பற்றிய வைகள்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன்னு ராமன் வாக்கு தந்திருக்கிறான். அதை நினைவுபடுத்துன்னா சீதை, அதை நினைவுபடுத்தினா போதும். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என்னை தவிர வேறு யாரையும் வேறு எந்த பெண்ணையும் நினைக்க மாட்டேன்னு எனக்கு அன்னைக்கே வரம் கொடுத்தாரு. தயவு செய்து என்னை இந்த சிறையில் இருந்து மீட்க சொல். அப்படி இல்லைன்னா காலம் வரைக்கும் எப்படி இருக்கணும்? ராமன் தனிச்சு தான் இருக்கணும், ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கணும். இதை நினைவுபடுத்துன்னு சொன்னார். அதை அப்படியே கவியரசர் எடுக்கிறாரு. உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். வாக்கு கொடுத்த ராமனுக்கே நினைவுபடுத்த சொல்றா சீதை. ராமனுக்கே அந்த நிலைமை தான் பெண்கள்கிட்ட. சொன்னா உடனே நம்பிட முடியுமா? கொஞ்சம் நினைவுபடுத்துன்னா. ஆனால் இங்கே வாக்கு கொடுக்கறது யாரு? மதுப்பிரியர் மாதிரி பெண் பிரியர். கதாநாயகன் யாருன்னா பெண் பிரியர். எல்லாம் பிரியர்னு சேர்த்துக்கணும். இவர் பெண் பிரியர். அப்போ இதை நம்ப முடியுமா? அந்த பெண் சொன்னா, உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அவ சொல்றா, நீ என்ன சொல்றது? உன் உள்ளம் இருப்பது என்னிடம், உன் உள்ளமே என்கிட்ட தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன மீறி யாராவது வந்துட முடியுமா? இதுவும் யார் சொன்னது? அங்கே கம்பர் சொன்னது தான். என்னைக்கு சீதையும் ராமனும் சந்தித்து கொண்டார்களோ அப்போதே அவர்கள் இதயம் இடம் மாறியதாக கம்பர் பாடுவார். அந்த ஒரு வரம் மட்டும் சீதை கேட்கல, இன்னொரு வரத்தையும் கேட்டா. என்ன கேட்டா தெரியுமா? ஒருவேளை இந்த அசோகவனத்தில் இருந்து ராமன் என்னை மீட்கவில்லை என்று சொன்னால் நான் இங்கே மாண்டு போவேன். ஒரு மாத காலம் ராமனுக்காக காத்திருப்பேன். யார்கிட்ட சொல்றா? அனுமன்கிட்ட சொல்றா. இன்னும் ஒரு மாத காலம் நான் ராமனுக்காக காத்திருப்பேன். ஒருவேளை என்னை ராமன் மீட்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்திலேயே மாண்டு போவேன். அப்படி போறேன்னா சும்மா போக மாட்டேன், மீண்டும் பிறப்பேன். யார் சொல்றா? சீதை சொல்றா. மீண்டும் பிறப்பேன். அப்படி பிறந்து வருகின்ற பொழுது மீண்டும் எனக்கு அவன் கணவனாக வர வேண்டும். அந்த வரத்தை நான் கேட்டதாக சொல்லுன்னு அனுமன்ட்ட சீதை சொல்லி அனுப்புகிறார். ஈண்டு நானிருந்து இன்னுயிர்மாயினும் மீண்டு பிறந்து தன் மேனியை தீண்டல்லாவதோர் தீவினை தீர்வரம் வேண்டினால் தொழுது என்று விளம்புவாயின்னு கேட்கிறாரு. அதை என்ன அழகா பாருங்க.